மாதிரி நம்ம எல்லா தொட்டியும் அடிச்சுக்கலாம். இந்த அம்மா சமையல் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம இந்த மாடி தோட்டத்தில் எல்லா தொட்டிக்கும் நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மாடியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பெயிண்ட் அடிச்சுட்டு தொட்டியை நோத்திட்டு அந்த இடத்த நல்லா பெருக்கிட்டு அழகாக அடுக்கி வச்சிடலாம். அதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோக்குள்ளே நான் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கோஸு இந்த மாதிரி விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நம்ம தொட்டியில் போட்டு வளர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தொட்டிக்கு பெயிண்ட் அடிக்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணி வச்சு இந்த மேலே எல்லாத்தையும் தொடச்சிப்போம். ஏன்னா மண்ணாக இருக்கும், எப்படியுமே நமக்கு வந்து மண் இருக்கும், அதை வந்து தொடச்சிக்கலாம். இப்போ நான் இந்த தொட்டிக்கு வந்து நம்ம பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தொட்டியும் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மாடியில் வந்து ஃபுல் தொட்டியும் நம்ம இந்த மாதிரி அடித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். மாடிக்கு வந்தாவே நமக்கும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ எல்லா தொட்டிக்கும் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா தொட்டிக்குமே நம்ம வந்து அழகாக நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நான் பசங்கள்லாம் கூட சேர்ந்து தான் பெயிண்ட் பண்ணாங்க. பெயிண்ட் பண்ணி முடித்து நைட்டே வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தூக்கி எடுத்து அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் எல்லாத்தையும் நல்லா அடுக்கி வைக்க போகிறேன். நல்லா நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் செடியெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி அழகாக அடுக்கிக்கலாம். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி மிளகா வந்து செம விளைச்சல். கிட்டத்தட்ட இது வரைக்குமே நான் வந்து ஒரு 2-3 கிலோ பறிச்சிட்டேன். இன்னும் நல்லா நிறைய வந்து நாற்று இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து அடுத்த தொட்டியில் நட்டு வைக்கணும். அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் போட்டுருவோம். நம்ம தண்ணி ஊற்றும் போது மண் வந்து கொஞ்சம் மேலே வந்துடும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மண் நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போல்லாம் கொஞ்சம் மண் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். புதினாவும் செமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் காய்கறிகளும் ஒரு பக்கமாக வச்சிடலான்னு. நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடித்து அடுக்கி ஆச்சுனாங்க. இப்போ வந்து இந்த வெங்காயத்தூள் நம்ம வந்து வடகெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதனால் வெங்காயம் உரிப்போம், அதுக்கப்புறம் பூண்டு உரிப்போம். இந்த மாதிரி கழிவுகள் எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ மேலே தொட்டியில் போட்டு வரேன். இது போடும்போது என்ன ஆகும், வெயில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த நம்ம செடியோட வேரில் படாது. இந்த வெயில் சீசனில் ஒன்று இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கலாம். உங்கள் வீட்டில் காய்கறி கழிவு இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு வந்து போடுங்க. காயிற வெயிலுக்கு அப்படியே மக்கி உங்களுக்கு வந்து உரமாயிடும். அது தவிர நம்ம வந்து இப்படி வெங்காயத்தோல் இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா காஞ்ச தழைகள் எடுத்து அந்த தொட்டியில் மேலே போட்டு விடுங்க. போட்டு விடும்போது நமக்கு வந்து எவ்வளோ வெயில் காஞ்சாலும் செடி வந்து செத்து போகாமல் நல்லாயிருக்கும், நல்லா வளரும்.
பாருங்கள் சூப்பராக நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கறதுக்கு பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குது. நம்ம பச்சை கலர் வந்து நம்ம தொட்டி கடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் செடி வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் அழகு சேர்த்து கொடுக்குது. நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி மாடி தோட்டத்தை அழகுபடுத்துங்க. ரெண்டாவது, இன்றைக்கி நான் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு செலவு தான். பார்த்திங்கன்னா 250 ரூபாய்க்கு தான் நான் வந்து பெயிண்ட் வாங்கினேன். அந்த பெயிண்ட்டை வச்சு எல்லாத்துக்குமே நான் அடித்து ரொம்ப அழகாக ஆக்கிட்டேன். தொட்டியும் பச்சை கலரு, செடியும் பச்சை கலராக இருக்கும் போது மாடியை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரம்மியமாகவும் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம மாடி தோட்டம் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டையும் கொஞ்சம் நல்லா அழகுபடுத்தும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் இதே மாடி தோட்ட வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.